இந்த வருஷம் எந்த மாதிரியான கட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எந்த ரவுண்ட்ல வருவாங்க அப்படிங்கறத சொன்னீங்கன்னா 200 கட் ஆஃப்ல இருந்து 175 வரைக்கும் ரவுண்ட் 1ல வரதுக்கான இதான் 3 ரவுண்டுக்கான டிஎன்ஏ கட் ஆஃப் மார்க் எக்ஸ்பெக்டேஷன் ஃப்ரம் நான் இப்போ சொல்ற இந்த காலேஜை கட்டாயமா நீங்க பாத்துருங்க. இதை மட்டும் நீங்க ஆப்ஷன்ல வச்சாலே 100% உங்களுக்கு சீட் ஆகலாம். ரவுண்ட் 1ல ஃபில் ஆகாத சீட்ஸ் எல்லாம் எடுத்து என்ன பண்றாங்கன்னா ரவுண்ட் 2க்கு கொடுப்பாங்க. ரவுண்ட் 2க்கு ஃபில் ஆகாத சீட்ஸ் எல்லாம் எடுத்து ரவுண்ட் 3 அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் யூ ஆல். நான் உங்கள் தினேஷ் பிரபு, கெரியர் கைடன்ஸ் எக்ஸ்பர்ட் அண்ட் அனலிஸ்ட். 2024 வருஷம் டிஎன்ஏ கவுன்சிலிங் எத்தனை ரவுண்ட்ல நடத்த போறாங்க, எந்தெந்த கட் ஆஃப் மாணவர்கள் எந்தெந்த ரவுண்ட்ஸ்ல வர போறாங்க அப்படிங்க பத்தி டீடைலா இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். இது நம்மளோட ப்ரெடிக்ஷன். அதாவது லாஸ்ட் இயர் நம்ம என்ன ப்ரெடிக்ட் பண்ணமோ அதே மாதிரி தான் வந்து கவுன்சிலிங் நடந்தது. இந்த வருஷமும் நம்ம அனலைசிஸ் எடுத்துட்டு இருக்கோம். அதுபடி பார்த்தோம்னா கடந்த 2-3 வருஷமா டிஎன்ஏ கவுன்சிலிங் அப்படிங்கிறது 4 ரவுண்ட்ல நடத்திட்டு இருந்தாங்க. பட் லாஸ்ட் இயர் மட்டுமே அவங்க 3 ரவுண்ட்ல கவுன்சிலிங் நடத்தினாங்க. இந்த 3 ரவுண்ட் அப்படிங்கிற மாதிரி வரும்போது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகமாகவும் இருந்தது, அந்த அளவுக்கு ஈக்குவலா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் குறைவாகவும் இருந்தது. டிமெரிட்ஸ் மெரிட்ஸ் சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் இருந்ததுங்க. இந்த வீடியோல டிஎன்ஏ கவுன்சிலிங் 2024 வருஷம் எத்தனை மாணவர்கள் அப்ளை பண்ண வாய்ப்புகள் இருக்கு, எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் எந்தெந்த ரவுண்ட்ல கூப்பிடுவாங்க, என்ன கட் ஆஃப்ல இருந்து என்ன கட் ஆஃப்க்கு என்ன ரவுண்ட், ரவுண்ட்ஸ் ஆஃப் கவுன்சிலிங் வேறுபடுறதுனால நமக்கு சாய்ஸ் ஃபில்லிங்ல என்ன அட்வான்டேஜ் இருக்கு, என்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு, நல்ல சீட்ஸ் கிடைக்குமா கிடைக்காதா, டீடைல்டா எல்லா விஷயத்தையும் பத்தி பேச போறோம். நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. பிகாஸ் டிஎன்ஏ சாய்ஸ் ஃபில்லிங் லிஸ்ட்னு சொல்லிட்டு நாம உங்களுக்கெல்லாம் லிஸ்ட் ஒன்று கொடுக்க போறோம். அந்த லிஸ்ட்டை பார்த்து நீங்க அப்படியே சாய்ஸ் ஃபில்லிங் போட்டுக்கலாம். இந்த லிஸ்ட் வேணும்னு நினைக்கிறவங்க ஒன்றும் இல்லை, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பட்டனை மட்டும் பிரஸ் பண்ணி விடுங்க. இந்த வீடியோக்கு 2000 லைக்ஸ்க்கு மேல வரும்போது கூடி சீக்கிரமா நம்ம சாய்ஸ் ஃபில்லிங் லிஸ்ட் வீடியோவை உங்களுக்கு தருவோம். ஸோ மிஸ் பண்ணாம அதையும் பாருங்க. மேக்ஸிமம் இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. எத்தனை ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங் வரும்னு அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். பிகாஸ் நீங்க இப்போ ரவுண்ட் 1ல வரீங்கன்னா உடனடியாவே சாய்ஸ் ஃபில்லிங் லிஸ்ட்டை ரெடி பண்ணா நீங்க ஆரம்பிச்சிடலாம். நீங்க யாருக்கும் வெயிட் பண்ண தேவையில்லை. ஆனா ரவுண்ட் 2, ரவுண்ட் 3 அண்ட் ஒருவேளை இந்த வருஷம் 4வது ரவுண்டுன்னு சொல்லிட்டு 4 ரவுண்ட் வந்துச்சுன்னா மீதி ரவுண்ட்ல வர ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வேகன்சி லிஸ்ட்டை பார்த்துட்டு முதல் ரவுண்ட் முடிச்சதுக்கு அப்புறமா என்ன சீட்ஸ் மிச்சம் இருக்கோ அந்த சீட்ஸை மட்டும்தான் அவங்க ஃபில் பண்ண முடியும். ஸோ அட்வான்டேஜ்ங்கிறது ஆப்வியஸ்லி ரவுண்ட் 1 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப அதிகம். பிஎஸ்ஜி, சிஐடி கோயம்புத்தூர், எஸ்எஸ்என் காலேஜ், மெட்ராஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, சிஇஜி கேம்பஸ், இந்த மாதிரி டாப் கேம்பஸ் எல்லாமே உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். நீங்க எல்லாருமே சாய்ஸ் ஃபில்லிங்ல ஏதாவது ஆப்ஷன்ல வைக்க முடியும். சரி, நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த வருஷம் மேக்ஸிமம் வந்து டிஎன்ஏ கவுன்சிலிங் 3 ரவுண்ட்ல நடத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பிகாஸ் லாஸ்ட் இயர் 3 ரவுண்ட்ல நடத்தும் போது டோட்டுக்கு நிறைய காஸ்ட் கட்டிங் அப்படிங்கிற விஷயம் நடந்தது. அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அவங்களோட சாய்ஸ் ஃபில்லிங் ஆப்ஷன் ஈஸியா வச்சு எடுக்கவும் முடிஞ்சது. ஸோ 3 ரவுண்ட் சாய்ஸ் ஃபில்லிங் நடத்தும் போது அந்த டைம் அப்படிங்கிறது அவங்களுக்கு கம்மியானனால 3 ரவுண்ட்ல சாய்ஸ் ஃபில்லிங் வச்சாங்க. ஒருவேளை ரொம்ப அதிகமான டைம் இருக்கு, நம்ம 4 ரவுண்டா வச்சாலும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா அவங்க 4 ரவுண்டாவும் வைக்க வாய்ப்புகள் இருக்கு. பட் 95% வந்து இந்த வருஷம் 3 ரவுண்ட்ல சாய்ஸ் ஃபில்லிங் வைக்க தான் வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா நீட் எக்ஸாம்ஸோட ரிசல்ட் பார்த்ததுக்கு அப்புறமா இந்த விஷயங்கள் அவங்க ஆரம்பிப்பாங்க. நீட் எக்ஸாம் ரிசல்ட்ஸ் தள்ளி போச்சு, இன் எனி கேஸ் அந்த மாதிரி வேறுபட்டுச்சுன்னா கட்டாயமா டிஎன்ஏ கவுன்சிலிங்கும் தள்ளி போகும். அப்ப அவங்க 3 ரவுண்ட்ல நடத்துறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கு. ஒரு ரவுண்ட்ல நடத்துவாங்களா இல்ல 2 ரவுண்ட்ல நடத்துவாங்களா, இந்த மாதிரியான டாக்ஸ் ரூமர்ஸ் எல்லாம் வந்தது. அதெல்லாம் எதுவுமே இருக்க வாய்ப்புகள் இல்லை. கட்டாயமா 3 ரவுண்ட் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் 95% இருக்கு. ஓகே, இப்போ யாரெல்லாம் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வருவாங்க, யாரெல்லாம் செகண்ட் ரவுண்ட், யாரெல்லாம் தேர்ட் ரவுண்ட் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் இயர் லாஸ்ட் இயர்ல எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணாங்க அப்படிங்கிற பத்தி பார்த்தரலாம். 2023வது வருஷம் வந்து பார்த்தோம்னா 200 கட் ஆஃப் மார்க்ல இருந்து ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 177 கட் ஆஃப் மார்க் வரைக்கும் 22,762 ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது ரேங்க் வைஸ் பிரிப்பாங்க. அந்த ரேங்க்னு பார்த்தோம்னா 22,762 ஸ்டூடெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆகும். கட் ஆஃப் மார்க்னு பார்த்தோம்னா 200 கட் ஆஃப்ல இருந்து 177 கட் ஆஃப் ரவுண்ட் 1, 176.99 டு 142 கட் ஆஃப் வரைக்கும் ரவுண்ட் 2, 141.9 இருந்து 77.5 வரைக்கும் ரவுண்ட் 3ன்னு சொல்லிட்டு எல்லா கட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இந்த மாதிரி 3 ரவுண்ட்ல பிரிச்சிருந்தாங்க. லாஸ்ட் இயர் டிஎன்ஏ கவுன்சிலிங்க்கு எலிஜிபிளா இருந்த ஸ்டூடெண்ட்ஸோட கவுண்ட் பார்த்தோம்னா 1,76,764. இந்த வருஷம் அந்த கவுண்ட் எப்படியுமே ஒரு 5,000 இருந்து ஒரு 10,000 குறைந்தபட்சம் அதிகமாகும். எப்படி பார்த்தாலுமே 1,80,000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் இந்த வருஷம் வந்து கவுன்சிலிங்க்கு எலிஜிபிளாக இருக்க வாய்ப்புகள் இருக்கு. இது எக்ஸாக்ட் நம்பர் வந்து டிஎன்ஏ ஓட
லாஸ்ட் டேட் ஃபார் சர்டிபிகேட் அப்லோடிங்னு சொல்லிட்டு ஜூன் 14ஆம் தேதி வரைக்கும் கொடுத்துருக்காங்க பாருங்க. அந்த தேதி வரைக்கும் வெயிட் பண்ணாதான் யாரெல்லாம் சர்டிபிகேட் அப்லோட் பண்ணிருக்காங்கன்னு தெரிய வரும். அதுக்கப்புறம் ஒரு 20 நாள் கழிச்சு அவங்க ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணும்போது தான் இந்த டிஎன்இஏ கவுன்சிலிங் எத்தனை ரவுண்டா நடக்கும்னு சொல்லிட்டு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரும். இந்த வருஷம் எந்த மாதிரியான கட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எந்த ரவுண்ட்ல வருவாங்க அப்படிங்கறத சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. இது நம்மளோட பிரெடிக்டட் அனாலிசிஸ். ரவுண்ட் 1 அப்படிங்கிற மாதிரி எடுத்துட்டோம்னா 200 கட் ஆஃப்ல இருந்து 175 கட் ஆஃப் வரைக்கும் ரவுண்ட் 1ல கால்ஃபர் பண்ண வாய்ப்புகள் இருக்கு. குறைந்தபட்சம் இந்த வருஷம் ஒரு 25,000 ஸ்டூடெண்ட்ஸ் ரவுண்ட் 1ல அலோவ் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. அதாவது உங்க ரேங்க் 25,000 வரைக்கும் வரும் பட்சத்துல நீங்க அட்டெண்ட் பண்ணுவீங்க. கட் ஆஃப் மார்க் அப்படின்னா 200 கட் ஆஃப்ல இருந்து 175 வரைக்கும் ரவுண்ட் 1ல வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கப்புறம் செகண்ட் ரவுண்ட் அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்கன்னா 174.9 இருந்து 140 கட் ஆஃப் வரைக்கும் செகண்ட் ரவுண்ட்ல உங்களுக்கு கால்ஃபர் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. தேர்ட் ரவுண்ட் அப்படிங்கிற மாதிரி எடுத்துட்டீங்கன்னா 139.9 இருந்து 77.5 கட் ஆஃப் மார்க் வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸை தேர்ட் ரவுண்ட்ல கால்ஃபர் பண்ண வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ஒரு 25,000 மாணவர்களும், செகண்ட் ரவுண்ட்ல ஒரு 60 to 70,000 மாணவர்களும், தேர்ட் ரவுண்ட்ல 90,000 to 1,00,000 மாணவர்களும் அட்டன் பண்ற மாதிரி இந்த வருஷம் கவுன்சிலிங் பிரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ எப்படி பார்த்தாலுமே 175 and above கட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரவுண்ட் 1 வரக்கான சான்சஸ் 90% இருக்கு. 174.9 to 140 கட் ஆஃப் வரைக்கும் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் ரவுண்ட் 2ல வரக்கான வாய்ப்புகள் இருக்கு. 139.9 இருந்து 77.5 ரிமைனிங் யாரெல்லாம் இருக்கீங்களோ நீங்கெல்லாம் ரவுண்ட் 3 வரக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இதான் 3 ரவுண்டுக்கான டிஎன்இஏ கட் ஆஃப் மார்க் எக்ஸ்பெக்டேஷன் ஃப்ரம் அவர் சைட். ஸோ இந்த விஷயங்கள் இருக்கும்போது இந்த ரவுண்டு 1ல 175 கட் ஆஃப் மேல வர ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே நீங்க சாய்ஸ் ஃபில்லிங் லிஸ்ட்டை இப்போ இருந்து பொறுமையா ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சுக்கோங்க. தயவு செஞ்சு நல்ல கல்லூரிகள் நேரடியாக போய் பாருங்க. நல்ல கல்லூரிகள் என்னென்ன ரவுண்ட் 1 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் இப்போ சொல்ற இந்த காலேஜை கட்டாயமா நீங்க பாத்துருங்க. இதை மட்டும் நீங்க ஆப்ஷன்ல வச்சாலே 100% உங்களுக்கு சீட் அலாட் ஆகும். ஃபர்ஸ்ட் தமிழ்நாட்டில் நீங்க கோயம்புத்தூர் ஜோன், சென்னை ஜோன் பிரிக்கிறீங்கன்னா சென்னை ஜோனை ப்ரிஃபர் பண்ற ஸ்டூடெண்டா இருந்தா நான் இப்ப சொல்ற கல்லூரிகள் நீங்க ஒரு டைமாவது இப்ப போய் பார்த்துட்டு வந்துட்டீங்களா நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ்ல காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டி, மெட்ராஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி எம்ஐடி கேம்பஸ், எஸ்எஸ்என் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். செகண்டரி கோர்சஸ் பாக்குறீங்கன்னா அழகப்பா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி சிஐடி சென்னை, அதுக்கப்புறம் ராஜலட்சுமி இன்ஜினியரிங் கேம்பஸ், ராஜலட்சுமி இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், ஆர்எம்கே இன்ஜினியரிங் கேம்பஸ், சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ், சவிதா இன்ஜினியரிங் கேம்பஸ், லொயாலா ஐகேம். இந்த 10 கல்லூரிகள்ல நீங்க கட்டாயமா போய் விசிட் பண்ணீங்களா அப்படிங்கறத நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்த கட்டமா ஒருவேளை நீங்க கோயம்புத்தூர் ஜோன் பாக்குறீங்க அப்படிங்கிற பட்சத்துல பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, பிஎஸ்ஜி ஐடெக், சிஐடி கோயம்புத்தூர், கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, ஜிசிடி கோயம்புத்தூர், கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அதுக்கப்புறம் ஸ்ரீ ஈஸ்வர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், கேபிஆர் இன்ஜினியரிங் காலேஜ், ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, பன்னாரியம்மன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, கொங்கு இன்ஜினியரிங் காலேஜ், ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ். இந்த மாதிரியான காலேஜஸ் வந்து கோயம்புத்தூர் ஜோன்ல உங்களுக்கு 175 கட் ஆஃப் வரைக்கும் ரவுண்ட் 1 ஸ்டூடெண்ட்ஸ் கட்டாயமா பார்க்க வேண்டிய கல்லூரிகள். இந்த காலேஜஸ் நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த ஆர்டர்ல நீங்க கட்டாயமா இந்த காலேஜை போய் பார்த்துட்டு வந்துருங்க. அட் த சேம் டைம் இன்னும் நிறைய வீடியோஸ் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்காக கொடுக்க போறோம். நிறைய கல்லூரிகள்ல நம்ம நேரடியாக விசிட் பண்ணி வீலாகும் நம்ம ஷூட் பண்ண போறோம். இன்னுமே உங்களுக்கு அடுத்தடுத்த கட் ஆஃப் ரவுண்ட் 2 அண்ட் ரவுண்ட் 3க்கான லிஸ்ட் வந்து நம்ம அடுத்து தர போறோம். டாப் 75 காலேஜஸ் அண்ட் டாப் 100 காலேஜுக்கான லிஸ்ட் வந்து இன்னும் ஃபியூ டேஸ்ல நம்ம சேனல்ல வரப்போது. அதையும் மிஸ் பண்ணாம பாருங்க. அந்த டாப் 75 டாப் 100 தான் ரவுண்ட் 2 அண்ட் ரவுண்ட் 3 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கோர்ஸ் சீட் கிடைக்கிற மாதிரி இருக்கிற காலேஜ். அது தயவு செஞ்சு நீங்க மிஸ் பண்ணிட வேணாம். ஸோ ரவுண்ட் 1 ஸ்டூடெண்ட்ஸ், ரவுண்ட் 2 அண்ட் ரவுண்ட் 3 நீங்க எதுல வருவீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தோராயமா ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். இதுல ரொம்ப அட்வான்டேஜ் யாருக்கு இருக்குன்னு பார்த்தோம்னா இந்த பார்டர்ல இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான். அதாவது ரவுண்ட் 1ல ஃபில் ஆகாத சீட்ஸ் எல்லாம் எடுத்து என்ன பண்றாங்கன்னா ரவுண்ட் 2 கொடுப்பாங்க. ரவுண்ட் 2க்கு ஃபில் ஆகாத சீட்ஸ் எல்லாம் எடுத்து ரவுண்ட் 3க்கு கொடுப்பாங்க. சோ இதனால ரவுண்ட் 1ல 175 கட் ஆஃப் வரைக்கும் முடியுதுன்னா 174, 73 இந்த 2 மார்க்ல இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் கொஞ்சம் அட்வான்டேஜஸ் அதிகம். அதுலயுமே 0.5, 0.25 டிஃபரன்ஸ் எல்லாம் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களுக்குலாம் ரவுண்ட் 1ல யாராவது சீட்ஸ் எடுத்து அந்த காலேஜ்ல ஃபீஸ் அதிகம்னு சொல்லிட்டு அங்க போய் சேராம விட்டுருந்தாங்கன்னா அந்த சீட்ஸ் எடுத்து அதுக்கு அடுத்தடுத்த கட் ஆஃப்ல இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்துட்டு வருவாங்க. இதனால ஒவ்வொரு ரவுண்ட்லயும் இந்த பார்டர் மார்க்ல வர ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு சில அட்வான்டேஜஸ் இருக்கு. அதெல்லாம் என்னங்கிறது அடுத்தடுத்த வீடியோஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ கூடிய சீக்கிரம் நிறைய வீடியோஸ் டிஎன்ஏக்காக நம்ம கொடுக்க போறோம். எதையுமே மிஸ் பண்ணாம பாருங்க. நம்ம சேனலோட அஃபிஷியல் வாட்ஸ்அப் குரூப் டிஎன்ஏக்காக நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கோம். அதில் ஜாயின் பண்ணாமல் இன்னும் வெயிட் பண்ணிட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்னுமே நிறைய வீடியோஸ் டெலிகிராம் சேனல்ல நம்ம ஷேர் பண்ண போறோம். அதுலையுமே ஜாயின் பண்ணிக்கோங்க. இது என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி. கூடிய சீக்கிரம் வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை சைனிங் ஆஃப் யுவர்ஸ் தினேஷ் பிரபு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ குட் டே அண்ட் டேக் கேர். பாய்.